நெத்திலி மீன் குழம்பு மாங்காய் போட்டது எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க. எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு போட்டு தாளித்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு பொடி அலசி அதையும் கலந்துக்கோங்க, தாளிச்சுக்கோங்க. தக்காளி 2 பழம் போட்டுக்கோம், அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே மிளகாத்தூள் 2 குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு வேணும்னா மீன் குழம்பு மசாலா கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மசாலா நல்லா எண்ணெயோடு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு பச்சை மிளகாவும் நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு 4 பச்சை மிளகா போட்டு, புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு, ஏன்னா மாங்காய் போட போகிறோம், அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் கடாயிலேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடுங்க. கொதி வந்தோடனே திறந்து மாங்காய் 4 பீஸ் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்தோடனே மீன் அலசி வச்ச மீனை, நெத்திலி மீனை அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு போடணும், ஏன்னா முன்னாடியே போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணிக்குவோம். 2 பல் தேங்காய், ஒரு 2 பல் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே மீனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நெத்திலி மீன் குழம்பு நான் செஞ்சுருக்கிறது எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.